படித்தவர்கள், இந்த செலிபிரிட்டிஸ், இந்த பாலிட்டிஷியன்ஸ் அங்க போய் அவங்களோட ஆட்டம் போடுறாங்கன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு அங்க ஏதோ இருக்கு. ஒடிஷால வந்துட்டு சாமி வழிபாடு நடக்குறாங்க வந்துட்டு கற்பழிப்பு, அயோக்கியத்தனம், அதுக்கப்புறம் மாந்திரீகம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அங்க நிறைய நடக்குது. இந்த நேம் ஆஃப் யோகா அண்ட் கடவுள் பேரை சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான் அந்த ஜகி வாசுதேவ். பெண்களே வந்து ஒரு சிலர் தைரியமா சொல்லியிருக்காங்க எங்களை கற்பழிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்க கொள்ளடிச்ச காசை அந்த ஆள் கிட்ட பார்க் பண்ணி வச்சிருக்காங்க, மிரட்டுறாங்க. இந்த போலீஸை வச்சோ இல்லாட்டி அவங்க பதவியை வச்சோ. இவன் இந்த ஜுடிஷியரி அதுவுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. அந்த ஆள் பண்ற அயோக்கியத்தனம் எங்களுக்கெல்லாம் தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்க நிறைய பேருக்கு. பட் வந்து இஸ் காட் அ டிலைட் க்ரௌட். யாரு ஈஷாவை நம்பி போறதால அந்த பெரிய பணக்காரன், இந்த மாதிரி செலிபிரிட்டி, சோ கால்ட் கிரேட் செலிபிரிட்டிஸ் ஃப்ரம் த மூவி வேர்ல்ட், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது ஒரு இது மாதிரி, ஒரு ஃபேஷன், ஒரு இது மாதிரி. அந்த மயிலாப்பூர் கோயிலில் அந்த விக்கிரகம் இவங்கெல்லாம் திருடி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இதில் எஸ் குருமூர்த்தி இன்வால்வ், எல்லாரும் இன்வால்வ். ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு தனி மனிதன் யாருக்குமே யோகிதமும் இல்லை, தைரியமும் இல்லை, முதுகெலும்பும் இல்லை. ஈஷாக்காரர் வந்து சபரீசன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்போ எங்க மாதிரி அவங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி, தட்டு யாரெல்லாம் அவரை பற்றி அந்த ஆளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் முடிச்சு தள்ளிடுறேன். அப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் எப்படி சபரீசனை பற்றி பேசலாம், சபரீசனோட ஊழல்னா, நீ ஊழல் பண்ணுறதால தானே நாங்கள் பேசுகிறோம், அதில் சபரீசன்னா 2 கொம்பு முடிச்சிருக்காங்க. இப்ப சமந்தா அவர்களுக்கு வந்து 2வது திருமணம் இப்ப வந்து நடந்தது. ராஜன் டிகே அப்படின்ட்டு அதுல அந்த டிகே அப்படின்னு வந்து சொல்லப்படுறவரை தான் கல்யாணம் பண்ணி, அவங்க கூட ஒர்க் பண்ணவங்க தான், ஃபேமிலி மேன்ற சீரீஸ்ல ஒர்க் பண்ணவங்க. ஸோ அந்த டைரக்டரே கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் அது எங்க நடந்தது அப்படின்னா, அதுதான் இங்க கொஞ்சம் சலசலப்பை வந்து ஏற்படுத்துச்சு ஃபேன்ஸ் கிட்டே. ஈஷா யோகா சென்டர்ல தான் அவங்க வந்து கல்யாணம் வந்து நடத்தினாங்க. அவங்க இவரோட ஈஷா சென்டரோட அந்த ஓனர் வந்து இருப்பார் இல்லையா, சோ சத்குரு, அவரோட ஜக்கி வாசுதேவ், சோ அவரோட தலைமையில தான் கல்யாணமே வந்து நடந்தது. நமக்கு தெரியும் சமந்தாவும், தமன்னா, சந்தானம், நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாரும் இதுதான் போறவங்க தான். பட் இப்ப இதை எப்படி வந்து பாக்குறது, ஒரு பக்கம் ஈஷா மேல அடுக்கடுக்கான அக்யூசேஷன்ஸ் வந்த வண்ணம் தான் வந்து இருக்கு. இதை எப்படி வந்து எடுத்துக்கிறது செலிபிரிட்டிஸோட சப்போர்ட்? செலிபிரிட்டிஸோட சப்போர்ட் நான் வந்து அதை பெருசா ஐ எம் நாட் டேக்கிங் அதை ஒரு பெரிய இஷ்யூவா நான் எடுத்துக்கல. ஐ விஷ் தட் கேர்ள் ஆல் ஹாப்பினஸ். அவ வந்துட்டு அவளோட இஷ்டம், பர்சனல் இது, கல்யாணம் பண்ணிட்டு அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா இது பண்ண மாட்டேன். பட் ஆஸ் அ பர்சன் நான் வந்துட்டு ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் நாங்க வந்து ஈஷாவை எதிர்க்கிறோம். ஏனென்றால் ஈஷால வந்துட்டு சாமி வழிபாடு நடக்குறாங்க வந்துட்டு எல்லாம் என்ன கற்பழிப்பு, அயோக்கியத்தனம், அதுக்கப்புறம் மாந்திரீகம், இந்த செய்வினைகள், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அங்க நிறைய நடக்குது. இந்த நேம் ஆஃப் யோகா அண்ட் கடவுள் பேரை சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான் அந்த ஜகி வாசுதேவ். ஸோ பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து எங்களுக்கு வந்து ஜகி வாசுதேவ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இப்படி தவறா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சமந்தா நினைக்கலாம். அது சமந்தாவோட இஷ்டம், அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டதோ இல்லாட்டி என்ன பண்றது, அது அவங்க பர்சனல் இது, அதை பத்தி நான் பேசுறது இல்லை. ஆனால் படித்தவர்கள் கொஞ்சம் அவங்க அறிவை யூஸ் பண்ணணும். இந்த ஆள் மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குதே, எங்கிருந்து இவனுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு, இவனோட இது, அதாவது லேடிஸ், பெண்களே வந்து ஒரு சிலர் தைரியமா சொல்லியிருக்காங்க எங்களை கற்பழிச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் இந்த படித்தவர்கள், இந்த செலிபிரிட்டிஸ், இந்த பாலிட்டிஷியன்ஸ் அங்க போய் அவங்களோட ஆட்டம் போடுறாங்கன்னா, அப்போ வந்து அவங்களுக்கு அங்க ஏதோ இருக்குது. ஏன்னா முக்காவாசி பேர் வந்து எஸ்பெஷலி பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்க கொள்ளடிச்ச காசை அந்த ஆள் கிட்ட பார்க் பண்ணி வச்சிருக்காங்க, அங்கதான் வச்சிருக்காங்க இதுக்கு. ஸோ ஆகையால அதுவும் இருக்கலாம். ஆகையால இல்லாட்டி நிறைய பேர் அந்த ஆள் இந்த மாந்திரீகம், இந்த பூஜை எல்லாம் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்காக அங்க போறாங்களோ அது தெரியாது. ஆனா காலம்தான் பதில் சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நாள் நான் நம்பும் கடவுள், நான் வந்துட்டு கடவுள் சொல்றதுன்னு என்னோட வந்து நான் வந்து இயற்கையை தான் கடவுள்னு சொல்றேன். அந்த இயற்கை கடவுள் ஏதோ ஒரு நாள் இதெல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. பிளஸ் இந்த மாதிரி அயோக்கியர்களை அழித்தே தீருவாங்க. இது வெகு சீக்கிரத்துல நடக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் என்ன தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க, இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இவங்களோட கூட்டா இருக்கிறாங்க. அதனால ஒண்ணும் யாருன்னா ஒரு கேஸ் கொடுத்தாலும் அந்த கேஸ் மேல ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி மிரட்டுறாங்க.
இந்த போலீஸை வச்சோ இல்லாட்டி அவங்க பதவியை வச்சோ, இவன் இந்த ஜுடிஷியரி அதுவுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. நான் தான் சொல்றேனே, ஜுடிஷியரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடுநிலை பாடு எடுக்கணும். அவங்க வந்துட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் ஹிந்து இந்த ஆளை சப்போர்ட் பண்ணணும், இல்லாட்டி நான் முஸ்லிம், நான் கிறிஸ்டியன் சொல்லி அந்த மாதிரி எல்லாரும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எப்படி வந்து நீதி எதிர்பார்க்கலாம்? அப்ப நீதி எதிர்பார்க்க முடியாதாங்க. ஓகே. ஸோ அதில இந்த ஈஷா கார்ந்தெல்லாம் அவனோட கேஸ் வந்து அமெரிக்கால போயிட்டு இருக்குது. இப்ப இந்தியால எவ்வளவு பேருக்கு இந்த ஆள் மேல கேஸ் அங்க நடக்குதுன்னு தெரியாது. இப்ப வந்துட்டு டெனசி அங்கிருந்து இதை வந்து அவனை என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. லாட் ஆஃப் உண்மைகள் வெளியே வந்திருக்குது. இந்த ஆள் இப்போ பயந்துட்டு தான் இருக்கிறான். பட் இங்க வந்து நம்ம ஊடகங்கள், நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இதை பத்தி பேசுறது இல்லை. ஏன்னா அந்த ஆளுக்கு வந்துட்டு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட்டும் இருக்குது. நாட் தட் டிஎம்கே வந்து ஒரு பக்கம் சொல்லுவாங்க நாங்க வந்து சமத்துவம் சனாதனத்தை பத்தி பேசுறோம். அவங்க சொல்றாங்க நாங்க சமத்துவவாதிகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க கடவுள் நம்பிக்கை இல்ல, திராவிடா எல்லாம் பேச்சளவுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாரு, நாங்க துர்கா ஸ்டாலின் டெய்லி ஒரு ஒட்டகம் வச்சு இது பண்றாங்க அந்த அம்மா. அப்ப வந்துட்டு அந்த அம்மாக்கு திராணி இல்ல அவங்க பிள்ளைங்கிட்ட புருஷங்கிட்ட சொல்றதுக்கு, நீங்க வந்து சாமியை பத்தி பேசாதீங்க, ஏன்னா நான் சாமி கும்பிடுறேன்னு சொல்லி அந்த அம்மா. இப்ப நான் அந்த அம்மா இடத்துல இருந்தேன்னா, என் பிள்ளையோ இல்லாட்டி எங்க வீட்டுல யாருன்னா ஒருத்தர் வந்து சாமியை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா நான் வந்து பேசுவேன், பப்ளிக்லயே வந்து பேசுவேன், என் புள்ள பேசுறது தப்புன்னு சொல்லி. ஆனா அந்த அம்மாவுக்கும் அந்த திராணி இல்லை. ஓகே. சாயல் இவங்களை பத்தி எல்லாம் பேசி பண்றதெல்லாம் விட நான் எதிர்பார்க்கறதுன்னா வெகு சீக்கிரத்துல கடவுள் வந்து ஏதோ ஒரு அதிசயம். இப்ப நான் வந்து ஐ வாண்ட் டு டெல் த்ரூ மை சேனல். இப்ப நான் வந்து ஒரு இன்டர்வியூ அன்னைக்கு பண்ணியிருந்தேன். எப்படி வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து என் கூட இருந்த என் கிளாஸ்மேட் வந்து இந்த ரங்கராஜன் நரசிம்மனை பத்தி தப்பா பேசியிருந்தாங்க. சொன்னா ஐயோ அந்த ஆள் மோசமான ஆள், நீ அவரோட பேச வேணாம்னு சொல்லியிருந்தான். ஏனென்றால் அவர் வந்து வேணு சீனிவாசன் மேல கேஸ் போட்டார். அவர் எதுக்கு வேணு சீனிவாசன் மேல கேஸ் போட்டார்? அந்த மயிலாப்பூர் கோயில்ல அந்த விக்கிரகம் இவங்க எல்லாம் திருடி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுல எஸ் குருமூர்த்தி இன்வால்வ், எல்லாரும் இன்வால்வ். ஆனா அத பத்தி கேள்வி கேட்கறதுக்கு தனி மனிதன் யாருக்குமே யோகிதமும் இல்ல, தைரியமும் இல்ல, முதுகெலும்பும் இல்ல. ஆனா இந்த ரங்கராஜன் நரசிம்மன் பாவம் அவர் காசை செலவு பண்ணி அவர் வந்துட்டு இந்த கேஸுங்களை சுப்ரீம் கோர்ட் மட்டும் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப அன்னைக்கு பார்த்து வந்து நான் மெட்ராஸ்ல இருந்தேன். அன்னைக்கு 28th, 29th and 30th எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரெட் அலர்ட், இந்த மாதிரி இந்த டிக்டா புயல் வந்து அடிக்க போகுது, இப்படி அப்படி. நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிட்டேன் தெரியுமா? காட் ஆன்சர்ட் மை பிரேயர். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நம்மோட நம்பிக்கைன்னு யாருன்னா நினைச்சாங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் கடவுள்கிட்ட கேட்டேன், ரங்கராஜன் நல்லவரா இருந்தாலும் இந்த மழை அடிக்க கூடாது, அதே மாதிரி வேணு சீனிவாசன் கெட்டவனா இருந்தாலும் நீ காட்டு, இந்த மழை வரக்கூடாது, அதுக்கப்புறம் வரட்டும். அதே மாதிரி 28, 29, 30 டிக்டா புயல் வரல. எல்லா பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்க, அதிசயமா மிஸ்டீரியஸா இருந்துட்டு அந்த புயல் எங்க போயிருக்குன்னு தெரியல, புயல் எங்க போய் நிக்குதுன்னு சொல்லிட்டு பேப்பர்ல போட்டாங்க, இன்டர்நெட்ல போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. அப்ப ஐ ஃபீல் தட் எனக்கு கடவுள் என்னோட பிரேயருக்கு ஆன்சர் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அடுத்த நாள் 1ஆம் தேதி டிசம்பர் அடிச்சிருச்சு. மெட்ராஸ் அடிச்சது இல்லையா? புயல் அடிச்சது இல்லைங்களா? அப்ப நான் என்ன நினைப்பேன், என் கடவுள் நான் கேட்டதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. அப்ப வந்து என்ன பொறுத்தவரையிலும் ரங்கராஜன் இந்த கேஸ்ல பொறுத்தவரையிலும் அவர் நியாயமானவர், அவர் உண்மையை பேசுகிறார். வேணு சீனிவாசன், எஸ் குருமூர்த்தி, அந்த வகேரா, அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே திருடு பண்ணிருக்காங்க. அப்ப வந்து இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஓடுதுன்னா, அவங்களுக்கு இன்னைக்கு பணம் பலம் இருக்குது, அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, அதெல்லாம் அவங்க தப்பிச்சுட்டு போறாங்க. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இந்த உண்மைகள் வெளியே வரும், வராம போகாது. யாரோ ஒரு தலைவர் வருவாங்க, யாரோ ஒரு அரசியல்வாதி வந்து இந்த உண்மைகளை வெளியே எடுக்கலாம். இல்லாட்டி அரசியல்வாதியே வேண்டாம், கடவுளே யாரோ ஒரு ரூபத்தில் வந்து இதெல்லாம், இன்க்ளூடிங் ரங்கராஜன் மூலியமா கடவுள் பேசுறாரோ என்னமோ, நான் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன முட்டாள் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி நான் கவலையே படல. பட் இதெல்லாம் வந்துட்டு கடவுள் காட்டுறாரு, விதவிதமான வழியில கடவுள் காட்டுறாரு. அழிவு, நம்ம மக்களோட நம்ம பண்ற தவறுகள் இல்லையா? நான் என்னை பொறுத்த வரையிலும் வாட் வி சோ வி வில் ரீப். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா அறுவடை செய்வோம். ஓகேங்களா? ஸோ ஐ கேன் ஒன்லி கிவ் தட் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல. தட் இஸ் ஈஷா கேஸ்லயும் அந்த ஆள் பண்ற அயோக்கியத்தனம் எங்களுக்கெல்லாம் தெரியும், கோயம்புத்தூர்ல இருக்க நிறைய பேருக்கு. பட் வந்து இஸ் காட் அ டிலைட் கிரௌட். யாரு?
ஈஷாவை நம்பி போறதால இந்த பெரிய பணக்காரன் இந்த மாதிரி செலிபிரிட்டி சோ கால்ட் கிரேட் செலிபிரிட்டிஸ் ஃப்ரம் த மூவி வேர்ல்ட் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது ஒரு இது மாதிரி ஒரு ஃபேஷன் ஒரு இது மாதிரி. ஸோ அதெல்லாம் அவங்க நம்பிக்கை அவங்களோடது. பட் கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் இதெல்லாம் வெளியே வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சொல்லுங்க. இப்ப இந்த காடுகளையும் அந்த ஈஷா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா காடுகளையும் மரங்களையும் முக்கியமா வன விலங்குகளையும் இந்த ஈஷா வந்ததுல இருந்து பயங்கரமா அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த கோயம்புத்தூர் அந்த ஃபாரஸ்ட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளும் பயங்கரமா வதைக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிறைய சமூக ஆர்வலர்கள் வைக்கிறாங்க. பட் இத திமுக அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போறப்பெல்லாம் அவங்க நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப பிஜேபி வந்து இத ப்ரொடெக்ட் பண்ணதான் ஒரு காரணம் நம்ம புரிஞ்சுக்கலாம். டிஎம்கேக்கு என்ன ஆதாயம் ஈஷா ப்ரொடெக்ட் பண்றது? டிஎம்கேக்கு என்ன ஆதாயம்னா ஸ்டாலினோட மக வந்துட்டு இஸ் ஈஷா அந்த பொண்ணு ஈஷா போறா. பாயிண்ட் 2 வந்து ஸ்டாலினோட மருமகன் அந்த நேம் அந்த சபரீசன் வந்துட்டு சபரீசனுக்கும் ஈஷாக்காரனுக்கும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஈஷாக்காரர் வந்து சபரீசன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்ப எங்க மாதிரி அவங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லி, தட் இஸ் யாரெல்லாம் அவரை பத்தி அந்த ஆளை பத்தி தப்பா பேசுறாங்களோ அவங்களை எல்லாம் முடிச்சு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது போயிருக்குது. ஓகே, அதுலதான் நிறைய பேர்த்த மாத்திட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த பக்கத்து காட்டுக்காரரு, ஈஷாவோட பக்கத்து காட்டுக்காரு கேஸ் போட்டிருக்காரு பொல்யூஷன் என்வாயன்மெண்ட் இதுல. பட் வந்து அந்த என்வாயன்மெண்ட் போர்டு ஆட்டும் சரி, யாருமே சரி, இந்த ஜட்ஜஸ் ஆட்டும் சரி, எவ்ரிபடி அந்த ஆளுக்கு சாதகமா தான் பேசுறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க தவறு நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு பணம் அப்புறமேல இந்த அயோக்கியத்தனம் பலம் இதுதான் பேசுது. ஆனா பட் இப்படியே போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிருக்க வேணாம். நான் எல்லாம் பயப்படவே மாட்டேன். சபரீசனா நானான்னு பார்த்தேன்னா இட்ஸ் ஓகே, கடவுள் பார்த்துப்பாரு. சபரீசன் வந்து என் மேல இந்த இன்க்ளூடிங் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2022 என் மேல எல்லாம் எஃப்ஐஆர் போட்டாங்க, ஏதோ ஒரு கேஸ் எல்லாம். அப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட என்ன சொல்றான், இந்த மாதிரி நீங்க எப்படி சபரீசனை பத்தி பேசலாம், சபரீசனோட ஊழல்னா நீ ஊழல் பண்றதால தானே நாங்க பேசுறோம். அதுல சபரீசன்னா 2 கொம்பு முளைச்சிருக்கா, இல்லாட்டி பெரிய ராஜா வீட்டு பரம்பரையா, இல்லாட்டி என்னது, இவங்க எல்லாம் வந்து அரசியல்ல வந்து பிச்சை எடுத்து தானே சம்பாதிச்சவங்க. ஐயா நான் ஒண்ணு அவங்கள பார்த்து பயந்துக்கணும்னு எனக்கு தேவையும் இல்லை, நான் பயப்படவும் மாட்டேன். எங்களை க்ளோஸ் பண்ணணும், நாங்க அவங்க கையில சாவணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நாங்க சாவோம். ஆனா அதே விதி கடவுள் மாத்தி அவங்கள சாவடிக்கணும் கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னா அப்ப அவங்க எல்லாம் கடவுள் கையில சாப்பிடும். அப்ப நாங்கெல்லாம் கடவுள் குழந்தைய ஆயிடுவோம். ஓகே, ஐ எம் a divine child. என் கடவுள் என்கிட்ட எப்போ சொல்றது என்ன தெரியுமா, என் கிறிஸ்டர், நீ எல்லாத்துக்கிட்ட சொல்லு நான் வந்து ஒரு கடவுள் குழந்தை. நான் தைரியமா நான் சொல்றேன், நான் ஒரு கடவுள் குழந்தை. நான் அப்படி அவங்க கையில சாகணும்னு விதி இருந்தா, இல்லாட்டி இந்த ஈஷாவை எதிர்க்கிறவங்க எல்லாம் அந்த ஆள் கையில சாகணும், இந்த சபரீஷன் வந்து எங்களை எல்லாம் மிரட்டி எங்களை முடிச்சிடுவான்னு சொல்லி நாங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியெல்லாம் டெய்லி செத்துட்டு இருக்க முடியாது. சாவு ஒரு தடவை தான் வரும் மனுஷனுக்கு. அது எப்போ வந்துட்டு போட்டோம், அதுக்காக டெய்லி செத்துட்டு இருக்க மாட்டோம். சரி பாத்துடலாம், கடவுளா அயோக்கியத்தனமா பண பலமா இல்லாட்டி அரசியல் பலமா, இதுல பாத்துடலாம் யார் பலம் பெருசா இருக்குன்னு காலம் பதில் சொல்லும். வெகு சீக்கிரத்துல காலம் பதில் சொல்லும். 2026 இன்னும் ஒரு 4-5 மாசத்துல நம்மளுக்கு தெரியும் யார் ஆட்சிக்கு வர போறாங்க. அப்போ வந்து அந்த பலத்தை நாங்களும் பேசுவோம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.